Hello everyone. In the previous video, we saw about the quantum numbers. So, n quantum number, L quantum number, M quantum number, S quantum number. N quantum number na principal quantum number, அது வந்து energy level of the electron பத்தி சொல்லுச்சு. L quantum number shape of the electron, அது வந்து S orbital இருக்கா, P orbital இருக்கா, D orbital இருக்கா, இல்லை F orbital இருக்கா அப்படின்றது வந்து சொல்லுச்சு. And M quantum number, magnetic quantum number, it talked about the orientation of the electron. And lastly, the spin quantum number talks about the spinning direction of the electron, whether the electron spins in the clockwise direction or in the anti-clockwise direction. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த யூனிட்ல முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஒரு 4 ரூல் இருக்கு. ஒரு ஆர்பிட்டால எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லெட் அஸ் லுக் அட் தீஸ் ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு ஆர்பிட்டால்லையோ இல்லை கிவன் ஆர்பிட்டாலில் எப்படி வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து மொத்தம் 4 ரூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபா பிரின்சிபிள், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹான்ஸ் ரூல், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா n+L ரூல், அண்டு லாஸ்ட்லி பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். ஸோ த ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃபா பிரின்சிபிள். ஆஃபா பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம ட்ரா த ஒரு ஆர்பிட்டால்ஸ் வந்து 1s 2sல வந்து n equal to 2 லெவலில் 2s and 2p எழுதிக்கிறோம். n equal to 3 போட்டு 3s இருக்குது, 3p இருக்குது, 3d அண்ட் 4s இப்போ இது வந்து எல்லாமே ஆர்டராக ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் நம்ம வந்து எழுதிப்போம். தென் என்ன பண்ணும், we have to connect the orbitals diagonally. ஸோ ஃபஸ்ட்டு 1sலேருந்து ஒரு இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். இந்த பிங்க் லைன்ஸ் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வரைஞ்சிட்டு இந்த இன்பிட்வீன் பிளாக் லைன்ஸில் அதை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ ஆர்பிட்டால் வந்து எலக்ட்ரான் வந்து எப்படி ஃபில் ஆகுனா லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால்லேருந்து தான் ஹையஸ்ட் எனர்ஜிக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் வந்து 1sலேருந்து அதுக்கடுத்து எப்படி போகுது 2sக்கு போகுது. 2sலேருந்து இட் வில் கோ டு த 2p, அப்புறம் 3s, அதுக்கப்புறம் 3p, தென் 4s, அப்புறம் தான் வந்து 3d போகுது. இப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபில் ஆகாது. என்னதான் டயக்னலாக தான் இங்கே வந்து இது ஃபில் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆஃபா பிரின்சிபல். அது ஏன்னா இட் ஹாஸ் இந்த இப்போ நம்ம 3ps 3p இருக்குது, 3d போகாமல் ஏன் 4s போகுதுன்னா 3dயை கம்பேர் பண்ணுறப்போ 4s வந்து லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால், அது நம்ம n+L ரூலில் படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஆஃபா பிரின்சிபல். ஸோ அது எதை பற்றி சொல்லுன்னா த வேர்ட் ஆஃபானா வந்து இட்ஸ் நாட் அ சயின்டிஸ்ட், அது ஒரு ஜெர்மன் வேர்டு. அதனோட மீனிங் வந்து பில்டிங் அப். எப்படி நம்ம ஒரு பில்டிங் கட்டுறப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுறப்போ ஃபஸ்ட்டு லோயர் எனர்ஜி லெவல் ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிட்டு தான் நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு வந்து அது ஃபில் ஆகுது. Okay, so the ground state of the atoms, the orbitals are filled in the order of their increasing energies. So in the ground state of atoms, like electrons or orbitals are filled in the order of increasing order of their energy. So that's the first electron first to occupy the lowest energy orbital available to the. ஸோ அந்த எலக்ட்ரானுக்கு ஃபஸ்ட்டு எங்கே போகும்னா அது எம்டியாக இருந்துச்சுன்னா லோயர் லெவலில் எம்டியாக இருக்குன்னா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து போகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் த லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இப்போ 1s வந்து எஸ் ஆர்பிட்டால் இல்லையா, ஒன்லி ஒன் டைப். அப்போது 1sல 2 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து வர ஆர்பிட்டால் வந்து இங்கே ஃபில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு 2sக்கு போகும். 2sல வந்து மினிமம் 1 மேக்ஸிமம் 2. அப்போ 2s 2லேயும் ஃபில் ஆகிட்டு அடுத்து 2pக்கு போகும். மினிமம் வந்து 1 மேக்ஸிமம் 6. இப்போ 6 ஃபில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு 2p 6ல் இருக்கும். அப்புறம் தான் 3sக்கு போகும். அப்போது ஒன்ஸ் த லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில், தென் த எலக்ட்ரான் என்டர் இன்டு தி next higher energy orbitals. அப்போ இந்த order of the various filling of various orbital according to the Auber principle is given as first lower energy வந்து 1s, அதோட higher energy 2s, அதுக்கடுத்து 2p, then 3s, 3p, 4s, 3d and so on. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆர்டரில் தான் ஃபில் ஆகும். அதுதான் வந்து இந்த Auber principle வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஹான்ஸ் ரூல். n+L ரூலா, ஓகே, n+L ரூல் ஆர் போர்பெரி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ n+L ரூல் வந்து என்னன்னாக்கா ஸோ வி ஹாவ் இந்த பக்கம் வந்து n equal to 1, n equal to 2, n equal to 1ல ஒன்லி 1s தான் பாசிபிள், n equal to 2ல 2s and 2p, n equal to 3ல 3s 3p 3d, n equal to 4ல 4s 4p 4d 4f, 5ல வந்து 5s 5p 5d 5f, 6ல வந்து 6d வரைக்கும் எழுதியிருக்கும், 7s 7p 8s வரைக்கும் எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் இதில் இருக்க ஒரு கிவன் ஆர்பிட்டாலோட n வேல்யூ L வேல்யூ நம்ம ஆட் பண்ணிவிட்டு எது லோயர் வேல்யூவாக இருக்கோ அதில் தான் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும்.
அப்புறம் n plus l வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையராக இருக்கிறது நெக்ஸ்ட் ஃபில்அப் ஆகும். அதுதான். ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் த லோயர் வேல்யூ ஆஃப் n plus வேல்யூ ஃபார் அன் ஆர்பிட்டால் த லோயர் இட்ஸ் எனர்ஜி. ஸோ அப்போ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்க, வேரியஸ் ஆர்பிட்டால், அதனோட n plus l வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 1sக்கு வந்து ஒன்லி வேல்யூ வந்து 1 n plus l வேல்யூ, ஏன்னா n equal to 1 ஃபார் s ஆர்பிட்டால் l equal to 0, அப்போ n plus l ஆட் பண்ணால் 1 வந்துடும். சிமிலர்லி ஃபார் 2s ஆர்பிட்டால் n equal to 2 l equal to 0 s ஆர்பிட்டால்ன்றதுனால 2 plus 0 வந்து 2. ஃபார் 2pக்கு n equal to 2, ஃபார் p ஆர்பிட்டால் l equal to 1. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3. இப்போ நீங்கள் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 1 2 3 4 5 6 தான் போயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1s 2p 3d இருக்குது. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 3s 3p 3dன்னு போகிறப்ப 3s 3p 4sக்கு 4 இருக்குது. அப்போ 4s ஃபில் பண்ணிட்டு தான் 3dக்கு போகணும். அதுதான் இந்த ஆர்டரில் இருக்கும். அப்போ 4s ஃபில் ஆகிட்டு தான் 3dக்கு போகுது. அப்போ ஸோ why 4s ஆர்பிட்டல்ஸ் கெட்ஸ் ஃபில் ஃபர்ஸ்ட் தென் 3d? ஸோ ரெண்டுத்துக்கு ஃபஸ்ட்டு n plus l வேல்யூ கால்குலேட் பண்ணோம். 4sக்கு 4 plus 0 equal to 4, ஃபார் 3dக்கு 3 plus 2 equal to 5. இதில் இருக்கலே லோயர் வேல்யூ வந்து 4sக்கு தான் இருக்குது. அப்போது 3dயை கம்பேர் பண்ணுறப்ப 4sோட n plus வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால தான் இங்கே 3pக்கு இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் உங்களுக்கு 3pலேருந்து 4s ஃபஸ்ட்டு ஃபில் ஆகுது. ஸோ இப்போ சப்போஸ் ரெண்டு ஆர்பிட்டால்ஸ்க்கும் சேம் n plus l வேல்யூ இருந்துச்சுன்னா the orbital which has the lower n value gets filled. இப்போ ரெண்டு ஆர்பிட்டால் இப்போ 3d இருக்குது 4p இருக்குது. 3dக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 3dக்கு வந்து n plus l வேல்யூ 5 தான், 4pக்கும் n plus l வேல்யூ 5 தான். இப்போ ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கப்போ எதுக்கு லோயர் n வேல்யூ இருக்குது? இப்போ 3dல n வேல்யூ வந்து 3, 4pல n வேல்யூ வந்து 4. அப்போ லோயர் n வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். அதுதான் இந்த ஆர்பிட்டல். The two orbitals have the same n plus l value. The orbital with the lower n value gets filled first. ஓகே, ஸோ இதுதான் வந்து n plus l ரூல். அப்போது ஏன் வந்து இப்படி நம்ம டயகனலாக போடுறோம் அப்படின்றத வந்து இந்த n plus l ரூல் அண்ட் போர்பெரி ரூல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. ஸோ த ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் வேரியஸ் ஆர்பிட்டால் ஆஸ் பர் த ஆஃபா பிரின்சிபல் அண்ட் n plus l ரூல் இஸ் இதுதான், இந்த ஆர்டரில் தான். ஸோ 1s 2s 2p 3s 3p 4s 3d இந்த ஆர்டரில் தான் வந்து ஃபில் ஆகும். ஸோ இது நாட் ஓன்லி ஃப்ரம் த ஆஃபா பிரின்சிபல், ஆல்சோ ஃப்ரம் தி n plus l ரூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல் வந்து எதை பற்றி பேசுனா இட் இஸ் டாக்கிங் அபவுட் த பேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அதனோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன? இட் ஸ்டேட் தட் த எலக்ட்ரான் பேரிங் இன் த டீஜெனரேட் ஆர்பிட்டால் டசன்ட் டேக்ஸ் பிளேஸ் அன்டில் ஆல் த அவைலபிள் ஆர்பிட்டால் கண்டைன்ஸ் 1 எலக்ட்ரான் ஈச். இப்போ நம்ம ஒரு டி ஆர்பிட்டால் கொடுத்துறோம். டி ஆர்பிட்டால் மொத்தம் 5 டைப்ஸ், மொத்தம் அதில் நம்ம 5 பாக்ஸ் மாதிரி வரைவோம். ஸோ எப்போ வந்து டி ஆர்பிட்டலில் பேரிங் நடக்கணும், அந்த 5 ஆர்பிட்டால்லையும் ஒரு எலக்ட்ரான் 5 ஃபில் ஆன பிறகு தான் 6th எலக்ட்ரான்லேருந்து தான் பேர் ஆகும். ஸோ சிமிலர்லி பிக்கு வந்து 4th எலக்ட்ரான்லேருந்து பேர் ஆகும், எஃப்க்கு வந்து 8th எலக்ட்ரான்லேருந்து பேர் ஆகும். அப்போது ஆல் தி அவைலபிள் ஆர்பிட்டால்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கிளாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பேரிட்டி வந்து நடக்கும். ஸோ ஹன்ஸ் ரூல் maximally states that for a given electronic configuration the state with the highest spin multiplicity has the lowest energy. இது வந்து ஒரு another type of statement. மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய தடவை எழுதுங்க. இது வந்து நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லைக் 1s to 2s to 2p 3ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 2p2. ஸோ 2p2 வந்து இப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, ஆனால் எழுதியிருக்கிறது வந்து 2 or 3 எஸ். ஸோ நம்ம இந்த 1s to 2s to 2p2 வந்து இப்படி தான் எழுதணும். ஒரே ஆர்பிட்டாலில் நம்ம போட்டு பேர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அப்வர்ட் ஸ்பின்னை போட்டு தான் அப்புறம் டவுன்வர்ட் ஸ்பின் போடணும். அதனால் வந்து இது எல்லாமே வந்து இன்கரெக்ட் மெத்தட். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் D5 இருக்குது. D5ல 1 2 3 4 5 நம்ம எழுதியிருக்கோம். D6லேருந்து தான் வந்து பேரிங் நடக்கும். D7th அடுத்த பேரிங்கில் போகுது. D8th அது நெக்ஸ்ட் பேரிங். ஸோ அப்போ பேரிங் எப்போ நடக்கும்? இப்போ டி ஆர்பிட்டாலில் 5 ஆர்பிட்டாலும் ஆல் தி அவைலபிள் ஆர்பிட்டால்ஸ் ஆர் சிங்லி ஃபில்டு. ஸோ வென் த பேரிங் வில் டேக்ஸ் பிளேஸ் வென் ஆல் தி அவைலபிள் ஆர்பிட்டால்ஸ் ஆர் கண்டெய்னிங் சிங்கிள் எலக்ட்ரான். அதில் ஒரு எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் பேரிங் நடக்கும். உடனே உடனே இங்கே 2 2 அப்படின்னு நம்ம போட்டு எழுதக்கூடாது. 5 ஆர்பிட்டாலையும் அவைலபிள் ஆர்பிட்டால் எல்லாத்தையும் சிங்கிளாக ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேரிங் வந்து இங்கே ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து ஹன்ஸ் ரூல். ஸோ நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். It states that no 2 electrons in an atom can have the same set of 4 quantum numbers. ஸோ ஒரு ஆட்டமில் இருக்க 2 எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் நம்பரும் ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் வந்து இந்த பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இட் மீன்ஸ் தட் ஈச் எலக்ட்ரான் ஹாவ் யூனிக் வேல்யூஸ் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர்ஸ். NLM வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா
எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான NLMS வந்து ஒரு ஆட்டமில் இருக்க 2 எலக்ட்ரானுக்கு வந்து இருக்காது. அதுதான் வந்து சொல்ல வராங்க. இப்போ பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து 1s எழுதுகிறோம். 1s வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அப்வர்ட்லேயும் இன்னொரு எலக்ட்ரான் டவுன்வர்ட்லேயும், 2sலேயும் வந்து 1 எலக்ட்ரான் வந்து அப்வர்ட் டைரக்ஷன், இன்னும் அனதர் டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 அப்வர்டு 2 டவுன்வர்டு. நம்ம ஸ்பின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேணால் இப்படி எழுதுவோம். பட் ஆக்சுவலி ஸ்டெபிலிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அட்டாமிக் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷனில் எப்பவுமே ஒரு ஸ்பின் பேர் அப்வர்டில் இருந்துச்சா அனதர் ஸ்பின் பேர் டவுன்வர்டில் இருக்கணும். மற்ற கீழே 2 இருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கரெக்ட். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த உங்களோட குவாண்டம் நம்பர்ஸ் வந்து இந்த 2 எலக்ட்ரானுக்கு ஒரே மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான் எலக்ட்ரானிக், அந்த கரெக்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ 2s 2p இருக்குது. 2s 2pல உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெவல் இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஸோ n = 2, l = 0, m = 0, m = ப்ளஸ் ஆஃப்னா வந்து என்ன சொல்லுவோம், இட் இஸ் 2s 1 கான்ஃபிகரேஷன். n = 1னா 2s 1 கான்ஃபிகரேஷன். இதே n = 2, l = 0, m = 0, m = மைனஸ் ஆஃப்னா இது 2s 2 கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி n = 2, l = 1, m = 1, ms = ப்ளஸ் ஆஃப்னா வந்து இட் இஸ் 2p 2p3 ஓடது. ஓகே, இது வந்து 2p6 ஓடது. ஸோ இந்த மாதிரி வந்து we can write the அந்த எலக்ட்ரானோட m and l s வேல்யூஸ் வச்சு நம்ம we write the electronic configuration and quantum numbers. ஸோ இதுதான் வந்து 4. அப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஆர்பிட்டாலில் இருக்க 2 எலக்ட்ரானுக்கு இல்லை ஒரே ஆட்டத்தில் இருக்க 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அந்த 4 குவாண்டம் நம்பர்ஸும் சேமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு 1s 1 கான்ஃபிகரேஷன். அதனோட NLMS வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா n = 1, l = 0, m = 0, s = ப்ளஸ் half ஃபார் தி ஹைட்ரஜன், s = மைனஸ் half ஃபார் தி ஹீலியம். 3 குவாண்டம் நம்பரும் சேமாக இருக்கும், ஆனால் 4th குவாண்டம் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 1s 1, ஹீலியத்துக்கு 1s 2, லித்தியத்துக்கு வந்து 1s 2, 2s 1. இந்த நம்ம அட்டாமிக் நம்பர் வச்சு 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி ஃபில் ஆகுது, இந்த ரூல்ஸ் வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம அந்த ஆர்டரில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து இந்த 4 ரூல்ஸ்க்கு ஃபில் பண்ணி தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம எழுதியிருப்போம். பட் ஒரு சில ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாவ் த எக்ஸப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அது என்னென்ன அப்படின்னாக்கா குரோமியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனோட அட்டாமிக் நம்பர் வந்து 24. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4s2 3d4ன்னு வரும். பட் ஆக்சுவலி அது வந்து அந்த இன் ஆர்டர் டு அட்டைன் த ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் ஆஃப் டி எலக்ட்ரான் என்ன ஆகுது, 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து 3dக்கு ஷிஃப்ட் ஆகி 3d5 4s1 மாறும். சிமிலர்லி காப்பருக்கு வந்து D9 கான்ஃபிகரேஷன் 4s2 3d9 எழுதுவோம். அந்த எஸ்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 3d10 4s1. இது எல்லாமே வந்து எக்ஸப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்க சில்வர், கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், ருத்தீனியம், மாலிப்டினம், யுரேனியம், தோரியம், இது எல்லாமே வந்து தே ஆர் ஹேவிங் த எக்ஸப்ஷனல் எலக்ட்ரானிக். அந்த 4 ரூலை வந்து இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணாது இன் ஆர்டர் டு அட்டைன் த ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ இது வந்து ரூல்ஸ் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான். இது பிஃபோராக இருக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஜஸ்ட் யூ கேன் டேக் ஈவன் ஸ்க்ரீன்ஷாட். இதில் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஹவு டு கேல்குலேட் த குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து nl பவர் x. இப்போ 3d5 கொடுப்பாங்க, வேறு 3 n = 3, l வந்து என்ன வேல்யூ ஃபார் l = 2 ஃபார் d ஆர்பிட்டால். நம்ம ஏற்கனவே வந்து ஆர்பிட்டால் l = 0னா s ஆர்பிட்டால், l = 1னா p ஆர்பிட்டால், l = 2னா d ஆர்பிட்டால், l = 3னா f ஆர்பிட்டால் படிச்சிருக்கோம். இது ஷேப் ஆஃப் தி எலக்ட்ரானில் இல்லையா, ஆங்குலர் குவாண்டம் நம்பரில். ஸோ அப்போது எனி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹேவ் திஸ் ஃபாலோயிங் ஃபார்மேட்: nl பவர் x. x இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ வேறு n இஸ் த எனர்ஜி லெவல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு it ranges from n = 1 2 3. n = 1னா k shell, n = 2னா l shell and so on. அடுத்து வந்து L வந்து it represents the shape of the electron. It ranges from n-1 to 0. L = 0னா s ஆர்பிட்டால், l = 1னா p ஆர்பிட்டால், l = 2னா d ஆர்பிட்டால், l = 3னா f ஆர்பிட்டால். ஃபார் n = 3ன்னு சொல்லியாச்சு. அப்போது L கேன் ஹாவ் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறப்ப 2 1 0.
அப்போ 3 n equal to 3 l equal to 2 னா it's a 3d orbital. n equal to 3 l equal to 1 னா it's a 3p orbital. n equal to 3 l equal to 0 னா 3s orbital. அப்போ n equal to 3 க்கு given shellல 3 subshell வந்து possible. இப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ m வந்து ஓரியன்டேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் -l to +l இன்க்ளூடிங் 0. l equal to 0னா mக்கு ஒரே ஒரு வேல்யூ தான். l equal to 1னா m வந்து -1 0 +1. l equal to 2னா m can have -2 -1 0 +1 +2. அதனால இப்போ m equal to 0னா only one type of s orbital. l equal to 1னா you have 3 types of p orbital, px, py, pz. l equal to 2னா you have 5 types of d orbitals. And l equal to 3 னா you have 7 types of f orbital. இப்போ ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா only 2 values தான், plus of or minus of. அப்போ n can ranges from 1லேருந்து ஆரம்பிக்கும், l வந்து 0 1 2 3 ஆரம்பிக்கும், உங்களுக்கு m வந்து -l to +l இன்க்ளூடிங் 0. ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ப்ளஸ் ஆஃப் இல்லை மைனஸ் ஆஃப். அதாவது ஃபார் சிங்கிள் அப்வர்ட் ஸ்பின்னாக இருந்தால் ப்ளஸ் ஆஃப், அது கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் சுற்றும். மைனஸ் ஆஃப்னா அந்த எலக்ட்ரான் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து சுற்றும். இப்போ ஒரு கிவன் கான்ஃபிகரேஷனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபார் 2s1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம NLXன்னு எழுதுகிறோம். ஃபார் இந்த வேல்யூ அப்படியே மேப் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து n இல்லையா? இப்போ n equal to 2 கான்ஃபிகரேஷன்லேருந்து எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் எல்லோட வேல்யூ எஸ் ஆர்பிட்டாலுக்கு வந்து என்னது 0. l equal to 0ன்னு s ஆர்பிட்டல். அப்போ l equal to 0ன்ற வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. அடுத்து அந்த ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம எப்படி போடுவோம்? ஃபஸ்ட் எடுத்து அப்வர்ட் டைரக்ஷனில் தான் போடுவோம். எல்லோட வேல்யூ 0னா எம்மோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0. இப்போது n equal to 2 இங்கேருந்து நம்ம எடுத்தாச்சு. ஃபார் எஸ் ஆர்பிட்டால் l equal to 0. l equal to 0னா ஆட்டோமேட்டிக்கலி m equal to 0. இந்த ஸ்பின் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இட் இஸ் ப்ளஸ் ஆஃப். அப்போது ஃபார் 2s1க்கு என்ன வேல்யூஸு? n equal to 2, l equal to 0, m equal to 0, s equal to ப்ளஸ் ஆஃப். அப்போது 2s கான்ஃபிகரேஷனுக்கு இந்த வேல்யூஸ் வந்து எழுதியாச்சு. அடுத்து 3p1. ஸோ 3p1க்கு எழுதுகிறோம். அகெயின் NLXன்ற ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது? n equal to 3. அண்ட் p ஆர்பிட்டாலுக்கு எப்போவுமே l equal to 1. ஓகே, l equal to 1னா அதனோட m வேல்யூஸ் வந்து என்னது? -1 0 +1. ஆனால் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் எந்த பெட்டியில் இருக்குது? -1க்கு நேராக இருக்குன்ற பெட்டியில் தான் இருக்குது. அதனால் வந்து m equal to -1. அண்ட் எலக்ட்ரான் வந்து அப்வர்ட் ஸ்பின்னில் இருக்கிறதுனால s equal to ப்ளஸ் ஆஃப். அப்போது கிவன் 3p1 கான்ஃபிகரேஷனுக்கு n வேல்யூஸ் 3, l equal to 1, m equal to -1, s equal to ப்ளஸ் ஆஃப். அடுத்து 5p4. இந்த 5p4 வந்து ஃபஸ்ட் இருக்கிறது என்னோட வேல்யூ. அப்போ n equal to 5. ஃபார் l equal to 1னா இட்ஸ் a p ஆர்பிட்டால். ஓகே, ஸோ அப்போது வந்து எழுதியாச்சு. அகெயின் அவைலபிள் ஆர்பிட்டால்ஸ் வந்து -1 0 +1. இப்போ வந்து இந்த நம்ம கான்ஃபிகரேஷனில் 4th எலக்ட்ரானுக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 எலக்ட்ரான்ஸ் அப்வர்ட் ஸ்பின்னில் இருக்குது. 4th எலக்ட்ரான் வந்து எந்த பெட்டியில் இருக்குது? -1 பாக்ஸில் இருக்குது. எப்படி இருக்குது? டவுன்வர்டில் இருக்குது. அப்போது 4th எலக்ட்ரான் இட் இஸ் இந்த m equal to -1 பாக்ஸில் இருக்குது. அண்ட் அது டவுன்வர்ட் ஸ்பின்னுன்றதுனால s equal to மைனஸ் ஆஃப். அப்போ கிவன் வேல்யூஸ் ஆர் n equal to 5, l equal to 1, m equal to -1, s equal to மைனஸ் ஆஃப். ஓகே, ஸோ சிமிலர்லி ஃபார் 3d5க்கு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். 3d5 n equal to 3, l equal to 2 ஃபார் த d ஆர்பிட்டால். மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். அந்த 5 டிஃப்ரெண்ட் -2லேருந்து +2 வரைக்கும் இருக்கும். -2 -1 0 +1 +2. 5th எலக்ட்ரான் என்ன இருக்குது? 1 2 3 4 5. 5th எலக்ட்ரான் m equal to +2ன்ற பாக்ஸில் இருக்குது. அது எப்படி இருக்குது? அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ m equal to +2 பாக்ஸில் தான் 5வது எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஏன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5th எலக்ட்ரானுக்கு தான் நம்ம எல்லாமே கால்குலேட். 5th எலக்ட்ரான் +2ன்ற பாக்ஸில் இருக்குது. அது மேலே பார்த்த மாதிரி இருக்கிறதுனால s equal to ப்ளஸ் ஆஃப். அடுத்து இப்போ 3d5க்கான கான்ஃபிகரேஷன் n equal to 3, l equal to 2, m equal to +2, s equal to ப்ளஸ் ஆஃப். இப்போ 5d10. ஸோ இந்த ஃப்ரண்ட் வேல்யூ எப்பவுமே n தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ n equal to 5. ஃபார் d ஆர்பிட்டாலுக்கு l equal to 2. இந்த 10th எலக்ட்ரான் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு 5 எலக்ட்ரான் வந்து சிங்கிளாக ஃபில் ஆகும். 6 7 8 9 10. 10வது எலக்ட்ரான் equal to எங்கே இருக்குது? m equal to +2ன்ற பாக்ஸில் தான் 10வது எலக்ட்ரான் இருக்குது. இப்போ m equal to +2. அண்ட் அந்த எலக்ட்ரான் வந்து பேர் ஆனதுனால s equal to மைனஸ் ஆஃப். ஓகே, அப்போது கிவன் வேல்யூஸ் ஆர் n equal to 5, l equal to 2, m equal to +2, s equal to மைனஸ் ஆஃப். அடுத்து 4f4. ஸோ ஃப்ரண்ட் வேல்யூ வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணி n equal to 4. ஃபார் f ஆர்பிட்டாலுக்கு l equal to 3.
அண்ட் த எம் வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் -3 -2 -1 0 +1 +2 இந்த 7 பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அந்த ஃபோர்த் எலக்ட்ரான் எங்கே இருக்குது, m = 0ன்ற பாக்ஸில் தான் இருக்குது. இப்போ m = 0, அதனால் வந்து என்னது s = அதுவும் இது பேர் ஆகாமல் சிங்கிளாக அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஃபோர்த் எலக்ட்ரான் வந்து it's s = plus up. அப்போ given electronic configurationக்கு the quantum numbers are n = 4, l = 3, m = 0, s = plus up. ஸோ இவ்வளோதான் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இந்த யூனிட்டில் ஆல்மோஸ்ட் வி கவர்டு என்னென்ன பாசிபிள் கொஷின்ஸ் கேட்பாங்களோ அது எல்லாமே வந்து அந்த டாபிக் கவர் பண்ணியாச்சு. ஸோ தென் வில் பி ஸ்டார்டிங் இந்த பார்ட்லேயே வந்து குவாண்டம் யூனிட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து வில் ஸ்டார்டிங் ஃப்ரெஷ்லி இது எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ see you in the next video. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் you can put it in the comments. So thank you so much for watching this video. Doubts na you can put it in the comments. So thank you all.